Hello subscribers, welcome to Ari Embroidery Upgrade YouTube channel. இந்த வீடியோவில் என் நாட் பற்றி பார்க்க போகிறோம். நாம் சரி த்ரெட்டை கீழே இழுத்தோம் அப்படின்னா மேலேருந்து செயின் ஸ்டிச் எல்லாம் கழண்டுக்கிட்டே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் எல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதா நம்ம எண்டு நாட் போடுறோம். இப்போ நான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரித்த செயின் எல்லாம் நான் திருப்பி வந்துட்டு போட்டுக்க போகிறேன். பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்டு பிரித்த செயினை நான் போட்டாச்சு. நம்ம ஆஸ் யூஷுவல் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு எண்ட் நாட் போட லூஸாக போடுறோம். அப்போ தான் வந்துட்டு செகண்ட் லூப்லேருந்து ஃபஸ்ட்டு லூப்பை நம்ம எடுக்க போகிறோம். அதுதான் எண்ட் நாட். இப்போது நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். அடுத்து நான் வந்து ஒரு நல்ல பெரிய லூப் எடுத்துட்டேன். இப்போ இந்த பெரிய லூப் வழியாக அந்த மீடியம் செயினில் இருக்க சரியை இழுக்க போகிறேன். இப்போ அந்த பெரிய லூப் வழியாக விட்டு அந்த சின்ன லூப்பை எடுத்தாச்சு. எடுத்துட்டு கீழே இருக்க சரி த்ரெட்டையும் நம்ம சைமல்டேனியஸாக ஒரே ப்ரெஷரில் இழுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த நாட் விழும். இப்போ நம்ம ஆரி எண்ட் நாட் போட்டாலும் மேலே வந்து ஒரு லூப் மாதிரி ஒன்று தூக்கிட்டு நிற்கிது. இப்போது வந்துட்டு இது சிம்பிளான ஒரு செயின் ஸ்டிச், இதில் பரவாயில்ல. ஆனால் நம்ம ப்ளவுஸ் எல்லாம் போடும்போது இந்த மாதிரி நிறைய மேலே தூக்கிட்டு நிற்கும்போது அசிங்கமாக தெரியும், இல்லை கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது மேலே இந்த எண்டு நாட் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து சின்னதாக இருக்குது, செகண்ட் ஸ்டிச்சு மீடியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு லூப் சின்ன லூப்பு, ரெண்டாவது லூப் மீடியம் லூப். இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து நம்ம நீடிலுக்கு இருக்கிற அளவுக்கு தான் அளவு அந்த இடமே விடணும். ஜஸ்ட்டு அந்த நீடில் பிடிச்சிட்டு இப்படி திருப்பிடுறோம். பிடிச்சிட்டு அந்த நீடில் தாண்டி வேறு எந்த இடமுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி கீழே நம்ம வந்து த்ரெட்டையும் சரி த்ரெட்டையும் இழுக்கிறோம். அதே மாதிரி சைமல்டேனியஸாக நம்ம நீடிலையும் பேக்கில் கொண்டு போகிறோம். சரி த்ரெட்டும் கீழே போகணும், நம்ம நீடிலும் பேக்கில் போகணும். அண்ட் வந்துட்டு நம்ம நீடில் மேலே எக்ஸாக்டாக அந்த நாட்டு விழணும். நம்ம எடுத்த அந்த நீடிலோட ஹோல் தவிர வேறு எந்த ஹோலுமே அப்போ தான் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆரி எண்ட் நாட்டு போட்டுட்டோம். ஆனால் பெருசாக மேலே தூக்கிட்டே தெரியல, ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த ஊசியோட அளவு மட்டும்தான் தெரியுது. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கில் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எண்ட் நாட் போட்டுட்டோம். ஆனால் மேலே வந்து தூக்கிட்டு லூப் எல்லாம் எதுவும் தெரியலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.